அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமன் இனிய கிணறு ஆக்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா 9th மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகுறதுக்கு சிரமப்படுற மாணவர்களுக்கான வீடியோப்பா இது. 9th மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகுறது ரொம்ப ஈஸிப்பா. கிராஃபு, ஜாமெட்ரி, ஒன் வேர்ட் இது மூணும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 30 மார்க் கிடச்சிரும். கிராஃப் ஜாமெட்ரிக்கு 8 16 மார்க் வந்துடும். ஒன் வேர்டுக்கு வந்து 14 மார்க். ஆக மொத்தம் 30 மார்க் உங்களுக்கு இதிலே கிடச்சிரும். இன்னும் நீங்கள் 5 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் பாஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு ஒரு 5 மார்க் கொஷின் கரெக்டாக எழுதிட்டால் போதும், நம்ம பாஸ் ஆகிடலாம். ஸோ மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது வந்து நமக்கு சிரமமே கிடையாது. இப்போ வாங்க என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்தா ஈஸியாக பாஸ் ஆகலாம், கிராஃப் ஜாமெட்ரினா எல்லாம் பார்க்கணுமா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து நான் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவுமே தமிழில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் எழுதியிருக்கேன்ப்பா. ஆனால் மேக்ஸுக்கு வந்து லாங்குவேஜே கிடையாது. நம்ம வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலுமே புரிஞ்சுக்கிடலாம். இருந்தாலும் நான் இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுலேயுமே நான் எழுதியிருக்கேன். இப்போ ஜாமெட்ரி பார்த்திங்கன்னா இந்த 2 பயிற்சிகளில் இருக்கும். 4.5 and 4.6 2 எக்ஸசைஸில் இருக்கும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 4 எக்ஸாம்பிள் இருக்கும். 4.5க்கு முன்னாடி இந்த 2 எடுத்துக்காட்டு கணக்குகளும், இந்த 4.6 பயிற்சியில் இந்த 2 எடுத்துக்காட்டு கணக்குகள், மொத்தம் 4 எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்கும். இந்த ஒரு பயிற்சியில் 8 கணக்குகள், மொத்தம் 16 நாள் ஒரு 20 ஜாமெட்ரி இருக்கும். நம்ம ஜாமெட்ரி ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 20மே பார்க்கணுமா அப்படின்னா தேவையில்லைப்பா. நமக்கு 2 பயிற்சியிலேருந்து ஏதாவது ஒரு பயிற்சியிலேருந்து ஒரு கணக்கு அல்லது இன்னொரு பயிற்சியிலேருந்து ஒரு கணக்கு, அது மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு பயிற்சி தரோவாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஒன்று இந்த பயிற்சி 4.5 பயிற்சி ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க, இல்லைனா இது ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க. இல்லை பயிற்சியில் உள்ள எல்லா கணக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு இருக்குது பார்த்தீங்களா, 4 எக்ஸாம்பிள் சம்ஸ், இதை மட்டும் கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் நம்ம எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு சம் அல்லது எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. 2 ஆர் சாய்ஸில் 2 கொஷின் வரும் ஜாமெட்ரியில். அதுலேருந்து ஒன்று தான் நம்ம எழுதுவோம். அந்த 2ல் 1 எடுத்துக்காட்டாகவும் 1 பயிற்சி கணக்காகவும் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் ஒருவேளை இந்த 4 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா, 4 எடுத்துக்காட்டு கணக்குகள் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு கணக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து செஞ்சிடலாம். ஆனால் இந்த 4 எடுத்துக்காட்டுமே பார்க்குறதா இருந்தால் 4மே வெவ்வேறு மாடல்ஸ்ப்பா, 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த 4ஐயும் பார்த்துக்கிறதுனால பார்த்துக்கோங்க, இல்லை இந்த 2 பயிற்சிகளில் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ ஜாமெட்ரியில் 8 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு கிராஃப்னு பார்த்தோன்னா பயிற்சி 3.10 இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து கிராஃபு தான். இந்த கணக்குகள் மற்றும் எடுத்துக்காட்டு 3.42 முதல் எடுத்துக்காட்டு 3.47 வரையிலான கணக்குகள், இது எல்லாமே வந்து கிராஃபுக்குரிய பாடப்பகுதிகள்ப்பா. நமக்கு வந்து இந்த பயிற்சி இந்த கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, 1வது கணக்கு 1 கீழே உள்ள 4 கணக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த கணக்கு எல்லாத்துக்குமே ஒரு அட்டவணை, ஒரு வரைபடம், ஒரு கிராஃப் மட்டும்தான் வரைவோம். இந்த கணக்கு எல்லாத்துக்குமே 2 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த சமுக்குமே வந்து நம்ம 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அப்போது 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறனால, 2 சமன்பாடுகள் இருக்கிறனால நம்ம 2 அட்டவணை ஃப்ரேம் பண்ணணும். 2 கிராஃப் வந்து வரைய வேண்டியதாக இருக்கும். 2 இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் வரைவோம், நேர்கோடுகள் வரைவோம். அதுவும் வந்து 2 கிராஃப் வந்து நமக்கு வரைகிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கிராஃப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் உள்ள இந்த 4 கணக்குகளும், இந்த எடுத்துக்காட்டு கணக்கு எடுத்துக்காட்டு 3.42, அதன் கீழே 2 கணக்குகள் இருக்குது, இது மட்டும் ஆக மொத்தம் 6 கணக்குகள் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து ஒரு கணக்கு வரும் அல்லது இந்த மாடல்லேருந்து ஒரு கணக்கு வரும். அப்போ நம்ம இந்த மாடல்லேருந்து கேட்குற எந்த கேள்வியாக இருந்தால் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். எடுத்துக்காட்டு 3.42 உள்ள 1 மற்றும் 2ஆம் கணக்கும், பயிற்சி 3.10 உள்ள 1 கீழே உள்ள இந்த 4 கணக்குகளும், இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட மொத்தம் 6 கணக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 8 மார்க்கு கிடச்சிரும். அப்புறம் ஒன் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாப்பா, சாப்டர் 1ல் வந்து 20 ஒன் வேர்டு, 2ல் வந்து 20, 3ல் வந்து 30, இது மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9th சாப்டரில் 10 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 150 ஒன் வேர்ட்ஸ் இருக்குப்பா. இதை வந்து நீங்கள் ஒரு சாப்டர் வைஸாக ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னு படித்தா கூட நம்ம பரீட்சைக்குள்ளே இந்த எல்லா சாப்டர்ஸோட ஒன் வேர்ட்ஸும் நம்ம படிச்சிடலாம். ஈஸியாக வந்து ஒன் வேர்டுக்குரிய 14 மதிப்பெண்களை வந்து நம்ம எளிமையாக வந்து பெற்றுடலாம். ஆக மொத்தம் 30 மார்க்கு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். கிராஃபு, ஜாமெட்ரி, ஒன் வேர்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிராஃபு, ஜாமெட்ரி போக ஒரு 5 மார்க் மட்டும் கூட கரெக்டாக செஞ்சால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தோமா.
அதன்படி நம்ம வந்து இங்கே ஒரு சில 5 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன்ப்பா. இந்த 5 மார்க்ஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு 2 or 3 5 மார்க்ஸ் வந்துடும். ஸோ கிராஃப் ஜாமெட்ரி 1 வேர்ட் போக இது மட்டும் எழுதினாலே பாஸ் ஆயிடலாம். 2, 3, 5 மார்க்ஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டால் நானே வந்து இங்கே ஒரு 5 மாடல் சம்ஸ் மட்டும் தான்ப்பா கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவே வந்து ஒரு 35 மார்க் எடுக்கிறதுக்கு சிரமப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையாக கேல்குலேஷனே வராமல் இருக்கக்கூடிய கணக்குகள், வெறும் டயக்ராம்ஸு, எண்கோடுகள் அது மாதிரி வரக்கூடிய கணக்குகள் மட்டும்தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவுமே முக்கியமான கணக்குகள், அதோட ஈஸியான கணக்குகள். யாராக இருந்தாலும் கூட நம்ம இனிமேல் படித்தா கூட பாஸ் ஆகிடலாம், அது மாதிரியான கணக்குகள். ஆனால் உங்களுக்கு இதை தவிர நிறையா கணக்குகள் தெரியும், நான் கொஞ்சம் கேல்குலேஷன்லாம் நான் நல்லா போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல் அண்ட் குட்பா, நல்ல ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த கணக்குகளையும் பார்த்துக்கோங்க, நிறைய மதிப்பெண்கள் பெறலாம். வாங்க என்னென்ன கணக்குகள் பார்த்தா போதும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். பயிற்சி 1.5 எக்ஸசைஸ் 1.5ல் வெண்படங்கள் மூலம் சரிபார், அதாவது ப்ரூவ் பை வென் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கணக்குகள் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் விட்டு பி டேஷ், அது மாதிரி ஒரு 6 கணக்குகள் இருக்கும் வெண்படங்கள் மூலமாக நிரூபிக்கிறது. இதில் வந்து 3 கணக்குகள் வந்து எடுத்துக்காட்டில், அதாவது இந்த 1.5 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டில் இருக்கும். மற்ற கணக்குகள் வந்து இந்த பயிற்சியில் இருக்கும். ஆக மொத்தம் இந்த 6 கணக்குகள் வந்து முக்கியமான கணக்குகள். அது வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு கேல்குலேஷன் கூட வராது, படமாக தான் வரும், படம் வரைகிற மாதிரி தான் வரும். படம் மட்டும் எப்படி வரையணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயிற்சி 2.4ல் 1ல் வந்து 1, 2, 3 அண்டு எக்ஸாம்பிள் வந்து 2.14 அண்ட் 2.15. இது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கணக்கு தான்ப்பா. இது மாதிரி நம்ம என்கோடு தான் வரைய போகிறோம். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு, கேல்குலேஷனே வராது, சும்மா கோட் போட்டு நம்பர்ஸ் தான் எழுத போகிறோம். இந்த கணக்கு வந்து ஈஸியான கணக்கு தான், நீங்கள் இப்போ பார்த்தா கூட நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் இந்த மாடலில் 5 கணக்குகள் மட்டும்தான் இருக்குது. பயிற்சியில் 3 கணக்குகள், எடுத்துக்காட்டில் 2 கணக்குகள், ஆக மொத்தம் 5 கணக்குகள் தான் இருக்குது. இது வந்து முக்கியமான 5 மதிப்பெண் கணக்கு, இதுவும் பார்த்துக்கோங்க, ஈஸி தான். பயிற்சி 2.3 எக்ஸசைஸ் 2.3ல் உள்ள 1ல் உள்ள 1, 2, 3 அண்ட் எக்ஸாம்பிள் 2.13 4 கணக்கு எக்ஸசைஸ் 2.3ல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இந்த கணக்கு தான். இதுவும் வந்து எண்கோட்டில் குறிக்க கணக்கு தான். கீழ்காணும் விகிதமுறா எண்களை எண்கோட்டில் குறிக்கவும், அதாவது இது மாதிரி செய்யணும். இது பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாமெட்ரி தான், கேல்குலேஷனே வராது இந்த கணக்கில். இது வந்து எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸாம்பிள் 2.13. ஸோ இந்த கணக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான், ஈஸியாக மார்க் எடுக்கலாம் இந்த கணக்குலையும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.1 பயிற்சி 5.1ல் உள்ள 1, 2, 3 மற்றும் 4 கணக்குகள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபு. இந்த பார்த்தீங்களா இந்த மாடல் கணக்குகளும் வந்து நமக்கு அடிக்கடி வந்து கேட்குறாங்க. இது மாதிரி புள்ளிகள் கொடுத்து இது எந்த கால் பகுதியில் அமையுது, அதாவது எந்த குவாட்ரண்ட்டில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து இந்த மாதிரி கணக்குகள் வந்து 2 மார்க்கில் வந்து கேட்குறாங்கப்பா. அப்புறம் அதே எக்ஸசைஸில் உள்ள 3rd and 4th சம் பார்த்தீங்களா, இது மாதிரி 4 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதை வந்து கிராஃபில் வந்து குறிக்கணும், குறித்து அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் அது என்ன வடிவம் கிடைக்குது, ஜாயின் பண்ணும்போது என்ன ஷேப் நமக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து நம்ம சொல்லணும், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ வந்து நமக்கு 9th வந்து 2 கிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கிராஃப் வந்து 8 மார்க்குக்கும், இன்னொரு கிராஃப் வந்து 5 மார்க்குக்கும். இந்த மாடல் கணக்கு வந்து அடிக்கடி வருது. ஸோ இந்த கணக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கிராஃப்லேயே வந்து 8 மார்க்ஸ் சம் 1, 5 மார்க்ஸ் சம் 1, ஆக மொத்தம் 13 மார்க் வந்து நம்ம இதிலே வாங்கிடலாம். ஸோ இந்த கணக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி 9.1 மற்றும் 9.2 எக்ஸசைஸ் 9.1 and 9.2. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு கணக்கு, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற சம்ஸு. ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 3 லைன் போதும்ப்பா. என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப், என் ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ, 3 ஸ்டெப்பில் வந்து ஆன்சரே கொண்டு வந்துடலாம். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய கணக்குகள். இந்த கணக்குகளுக்கு எதுக்குமே கால்குலேஷனே வராது. கேள்வியிலே கொடுத்துருக்கிற நம்பரை மட்டும் நம்ம மேலையும் கீழையும் ஃப்ராக்ஷனாக பின்ன வடிவத்தில் எழுதுவோம், அவ்வளோதான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். பயிற்சி 1.1 உள்ள 2 கணக்கு மற்றும் எக்ஸாம்பிள் 1.2 எடுத்துக்காட்டு 1.2. இந்த 2 கணக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அடிக்கடி 2 மார்க்கில் வந்து கேட்குறாங்க. இந்த 2 கணக்கு எழுதாம்ப்பா. இது வந்து 2 கணக்கு, இது வந்து அதே மாடலில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு. இது 2யுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 2 மார்க் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அது போக இல்லை நான் கேல்குலேஷன் கொஞ்சம் நான் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பயிற்சி 3.7ல் உள்ள 6 கணக்கு 7 கணக்கு மற்றும் எக்ஸாம்பிள் 3.37
இந்த 3 கணக்குகளும் பயிற்சி 3.8 உள்ள இது அனைத்து கணக்குகள் தான். எல்லா கணக்குமே தான் நான் எழுதிட்டேன். இந்த 2 பயிற்சியுமே நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இது என்னென்னா தொகுமுறை வகுத்தல் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி இதுக்கு ஈவு மற்றும் மீதி கண்டுபிடிக்கணும். அதாவது கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கு சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடிய கணக்கு, தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிப்படுத்தக்கூடிய கணக்கு. இது வார்த்தைகள் தான் ஏதோ புதுசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா. இதுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ கால்குலேஷன் நீங்கள் கொஞ்சம் செய்வீங்க அப்படின்னா இந்த பயிற்சி கணக்குகளும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓரளவுக்கு 35 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த சம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஈஸியாக 35 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். ஸோ மேக்ஸில் பாஸ் ஆகுறது ரொம்ப ஈஸி தான்ப்பா. நீங்கள் இதை விட நிறையா கணக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறையாவே மார்க் எடுக்கலாம். அட்லீஸ்ட் இந்த கணக்கு மட்டுமாவது பரீட்சைக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிருங்க. அனைவரும் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். நன்றி மாணவர்களே.